Today recipe vegetable vada. நல்ல டேஸ்டா இருக்கும். Welcome to Pooja's Kitchen. தேவையான பொருட்கள் carrot, beans, onion, chilli, மைதா, கொத்தமல்லி இலைகள், குக்கிங் சோடா. மைதா சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கப் கேரட் நல்லா பொடுசா கட் பண்ணிக்கணும், குட்டி குட்டியா இருக்கணும். ஒரு கப் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கப் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வடை செய்ய முடியுமான்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இதுலேயும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வடை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வெஜிடபிள் வடை செஞ்சு பாருங்கள். அது கூட ஒரு கப் நல்லா பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் அது சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, இது பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆனால் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வடை பார்த்தா கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பிடிக்காத குழந்தைங்களை கூட இப்படி நம்ம வடையாக கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம எப்பயுமே இந்த வடைக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதே போல் அந்த பதத்தில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழந்தைங்கள ஸ்கூல் விட்டு வந்திருக்கும் போது இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி எடுத்து பாருங்க, நம்மளுக்கு வடையெல்லாம் போடும்போது எப்படி இப்படி பிடிக்க வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வடை செஞ்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வெஜ் வடை செய்கிறதுக்கு மாவு தயாராக இருக்குது. இப்போ நம்ம பொரிக்கலாம். வடை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். சில யாராவது இருந்தால் கூட இந்த மாதிரி செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்பயும் கேரட் பீன்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு குயிக்கான ஒரு வடை செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இது ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விட்டுக்கலாம். நைட்டே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா காலையில் நம்ம ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூடியது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான வெஜ் வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வடைன்னு சொல்லிக்கலாம் அல்லது
போண்டான்னு சொல்லிக்கலாம். ஹெல்த்தியான ஒரு வெஜ் போண்டா. இந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு ஆகுது. ஸோ இதை நல்லா எவ்வளோ நம்மளால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி தான் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். நம்ம பெருசாக போட்டுட்டோம்னா வேகாது. அதை எப்பயும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். நல்லா அந்த பொன்னிறமாக அந்த கலர் வந்த வாட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வெஜ் வடை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பூஜா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட வந்து மீட் பண்ணுறேன்.